நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத்பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஒரே மரமட்டையாக இருக்கா பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளாம் முன்னாடி வந்திருக்கோம். விவசாயம் ஃபுல்லாக நடவு, கடலை, சோளம் இதெல்லாம் போட்டிருக்கா. ஆனால் இப்போதைக்கு பார்த்தா ஃபுல்லாகவே மரமட்டை ஆகிப்போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணார் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தாங்க. இந்த வீடியோக்கு புதுசாக வந்திருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அப்பா இது தேக்கு சீவனிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். இப்போ ஒரு காலத்துலேயே இப்போ எல்லாம் தேக்கு ஆகிப்போச்சா. சரி, அவர்கிட்ட என்ன எப்படி விவசாயம் பண்ணாரா என்னன்னு கேட்போம். ஓகே, என்னப்பா இதுக்கு முன்னாடி தேக்கு தான் போட்டிருந்தீங்களா இல்லை ஆரம்பத்தில் விவசாயம் எதுவும் பண்ணிங்களா? முன்னாடி நல்லா விவசாயம் பண்ணேன், நடவு நட்டான். தண்ணி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நடவு நட்டான். கிணறு பக்கத்தில் இருக்குது, அதுலேருந்து இறப்போம், மோட்டர் தண்ணி வாங்கி இறப்போம், எல்லாம் பண்ணிக்கிருந்தோம். இப்போ பண்ணி செஞ்சுட்டு இப்போ என்ன செய்யணும் கேட்டாக்க, நடவு நட்டு இது பண்ணிட்டு வாயை போட்டேன், தேயிலை போட்டுக்கிறேன், கடலை போட்டேன். ஒரு விவசாயம் இல்லாமல் எல்லாமே செஞ்சுட்டு வந்து இப்போ என்னென்னு கேட்டாக்க தண்ணி கீழே போயிடுச்சு. தண்ணி கீழே போன காரணத்தினால சரி ஏக மரங்களாக தெரிஞ்சு நம்மளும் இனி ஒன்றும் தப்பிக்க முடியாது, உழுவ கூட வர முடியாமல் கண்டிஷனில் இருக்கிறேன். அதனால் வந்து இப்போ மரத்தை போட்டுருவோம்னு ஆசைப்பட்டு செஞ்சுருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தண்ணியெல்லாம் இப்படி மோட்டர் இறப்பீங்களா இல்லை வேறு எதுலையும்? கவலைத்தாள் இறப்பேன், போது முடியாத நேரத்தில் மோட்டர் தண்ணி பாய்ச்சுவேன், எல்லாம் செய்வேன். அதிகபட்சம் கவலை என்ன? அதிகப்படியாக கவலையத்தில் இறைச்சி நானும் நட்டு காலையில் போட்டுற மாடு மதியம் வரைக்கும் தண்ணி இறப்பேன். அப்புறம் திரும்பி மதியத்துக்கு பிறகு சாப்பிட்டு வந்து மறுசோடி பிடிச்சாந்து போட்டு இறப்பேன். அப்படியெல்லாம் இறச்ச இடம் தான். இன்னைக்கு வந்து உழுக முடியாத கண்டிஷனில் இருந்து தண்ணி கீழே போயிடுச்சா, அதனால மரத்தை போட்டு கிளப்பி கொடுப்போம்னு ஒரு சின்ன ஆசை போட்டு தலைக்கு மேலே கிளப்பிட்டேன். நீங்கள் மட்டும்தான் விவசாயம் பண்ணுவீங்களா? பக்கத்தில் எப்படி எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்களா? என்ன விவசாயம் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரே அளவா யார் என்ன செஞ்சாலும் அந்த விவசாயத்தை எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிருப்போம். இப்போ கடலை போட்டால் அவ்வளோனாலும் கடலை போடும், அரிக்கிறது மொத்தமாக அரிச்சிக்கிட்டே இருப்போம். எல்லாம் ஒற்றுமையாக அன்னைக்கேன கும்பலாக இருக்கும், ஆஞ்சிக்கிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். கடைசியாக கடலை கொடியை கட்டிக்கும் போவோம். எந்த விதமான இதுவும் இல்லை, நல்லா செஞ்சுக்கிறோம். பல கணக்கில் நல்லா கடலை ஓவர் போட்டோம். நடவு நட்டாலும் அப்படி தான். நடவு நட்டாலும் அதே மாதிரி தான். இப்போ எல்லாருமே ஏற்றுல தண்ணி இறைச்சல எல்லாம் ஏற்றாலே எல்லாமே ஏற்றலாம். இந்த கை வந்து பிடிச்சி இழுத்து இந்த இடத்துல காய்ச்சி போயிருச்சு போய் தான் காணும். அவ்வளோ இறச்சேன். காலையில் ஒரு ஜோடி மாடு பிடிக்கணும், அதுக்கு ஒரு ஜோடி மாடு 2 ஜோடி மாடு வச்சுருந்தேன். எல்லாம் விற்றுட்டேன். இனி வயசு போன நேரத்தில் வேண்டாம், இனி கிணறு எவ்வளோ கிடக்கு? கிணறு அந்த இருக்குது, கிணறு நல்லா இருக்குது, நல்லா ரவுண்டாக கட்டியிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, எல்லாம் இடிய எல்லாம் ஒன்றும் பண்ணலை. நீ தண்ணி தான் அதில் இல்லையே ஒழிஞ்சு கிணறு நல்லா இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி அந்த இந்த பக்கம் தண்ணி ஏற்றில் இறக்கிறது. இந்த இடத்துல நைட்டு பகலை இறச்சிக்கிட்டே இருப்போம். கவலை ஓவர் இறவும். அப்போது நடவு நட்டால் மிஷின் வருமா வெட்டத்துக்கு? என்ன இல்லை நான் கை நாடே அறுத்துருவோம். கை நாடே மிஷினுங்கிறதே யாருமே இங்கே இல்லை. இப்போ தான் கொஞ்சோடு நடவு நட்டு மிஷின் ஒரு தாண்டாந்தாலும் வருது. பொழுதா பொழுதுக்கு ரவு பகல் பார்க்காம கை கருத்துரா போட்டு வெட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ தான் மிஷினு. அப்போ அடிக்கிறதெல்லாம் கை அடி தான். கை அடிக்க. அப்போ நெல் செதறுமா? செதறம் நல்லா செதறம், நல்லா பக்குவமாக பண்ணிக்கிட்டோம். இப்போ மிஷினு நல்லதா இல்லை நம்ம கையில் அடித்து இது பண்ணுறது நல்லதா? கையால் அந்த காலத்தில் செலவு இல்லாமல் அடிச்சுக்கிருந்தேன். செலவே இருக்காது. ஒரு மூட்டை நெல் அடிச்சு விட்டு அதை விற்கிற மாதிரி வந்துடுது. அது ஆளுகளுக்கு என்னமோ சந்தோஷமாக தெரியுது. அப்போ வந்து நம்ம அடிச்சுட்டு திருப்பி அப்போவே நம்ம கூட்டி இது பண்ணோம்னா அது மிச்சம். இப்போ அப்படி இல்லை, 10 மூட்டை அடித்தோம்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்து வாங்கின மாதிரி. இப்போ லாபம் ரொம்ப இருக்காது. இப்போ லாபம் கிடைக்கிறது செலவில் போயிடும், உழவுகளில் எல்லாம் போயிடும். அப்போ அப்படி இல்லை, கருக்கரா பிடிச்சா கிறுக்குன்னு வடிக்கிருப்போம். வண்டி வரையிலான இத்தனை மூட்டை என்ன அவன் காசை வாங்கி போயிடுவேன். அப்புறம் ரெண்டாவது அதோட எல்லாமே போஞ்சு காற்கரம் மிச்சப்படாது. இப்போ உள்ள கண்டிஷன் அதனால எல்லாருமே நடவே விட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் மிஷினு, கடலை போடுறதுலேருந்து எல்லாமே மிஷினு. மிஷின் இப்போ ஆகிப்போச்சு. கடலை போடுறதோட மிஷினால் போட்டு பார்த்தாச்சு, நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது 50 ஆள் பிடிக்க வேண்டியதை
ஒரு 2 மணி நேரத்தில் மிஷினில் போட்டு போயிடுது. அது ஒரு சந்தோஷமாக தெரியும் எனக்கே ரொம்ப ஆவல் பாருங்க. இப்போ அதேமாதிரி தான் நம்ம இந்த மிஷின் இந்த இது வெட்டுறது கருது அடிக்கிறது அப்படி இருக்குங்க. கருது அடிக்கிறது அப்படி வந்துருச்சு, பரவாயில்ல. அதிகப்படியான ஏக்கர் கணக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட் அரை நேரத்துக்குள்ள காலையில் ஆரம்பித்து 12 மணிக்குள்ள எல்லாம் வேலை முடிஞ்சு போகுது, குழம்பு முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி நல்லது மாதிரி நடக்குது. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ எங்கள் கட்டத்துக்கே எல்லாம் மரமட்டை ஆகி போச்சு. இனி அடுத்த கட்டத்துக்கு விவசாயம் இருக்குமா இருக்காத சொல்ல முடியாது. மரம் வந்து 40 வருஷத்துக்கு நானும் இருக்கணும் மரம். அப்போ தான் நல்லா காசு பார்க்கலாம். அது வேலை விவசாயம் கம்மி போடும், அமைதியாக இருக்க வேண்டியதான். இப்போ இங்கே அவ்வளோதான் விவசாயம். விவசாயம் வந்து குறைஞ்சிருச்சு, சுருக்கம் சொல்ல போனால். இப்போ விவசாயம் இப்போ பண்ணுறது நல்லதாக கெட்டதா? நல்லதான். 100க்கு 10 பேர் தான் பண்ணேன். அதாச்சும் பண்ணட்டும், அதான் பண்ண விட்டுறக்கூடாது. அதான் அது அப்படி இருக்குது. சரி, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லதுதான். இதுக்குள்ள தாங்க அந்த கேணி எங்கள் அப்பா இறச்ச ஏத்தில் போட்டு இறச்ச கேணி கிடக்கு பாருங்கள். அந்த இடம்லாம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஏன்னா 4 இடைவில் அது வந்து கேணி அந்த இடத்த விட்ட காக்கில் அப்படியே மரமட்டைகள் வந்து இதாகிடுச்சு பாருங்கள். இதுதான் அந்த கேணி பாருங்கள். எங்கள் அப்பா ஏத்தில் இறச்ச கேணி எப்படி இருக்கும் பாருங்கள். செல்லு கீழே விழுந்துச்சு, அவ்வளோதான். தண்ணி பாரு எங்கே போயிடுச்சு, இதில் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ எப்படி விவசாயம் பண்ணுறது என்ன? அதுக்கப்புறம் எல்லாமே போர்க்கேணியிலே தண்ணி இல்லாமல் போச்சு, அதுதான் பிரச்சனை. இப்போ அடுத்த போர்க்கேணி இது ஒன்று பண்ணோம்னா போர்க்கேணி தண்ணி இல்லாமல் போச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக மூடிடுச்சு. அதுதான் விவசாயம். அடுத்த கட்டத்துக்கு ஒன்றும் இல்லை. இனி என் பிள்ளை காலகட்டத்திலலாம் ஒன்றும் இருக்கான்னு நினைக்கிறேன். விவசாயம் இந்த ஒரு சில பேர் பண்ணுறாங்க, இப்போ கையில் தான் எல்லாமே இருக்குது விவசாயங்கிறது. விவசாயத்தை விட்டுறாதீங்க, விவசாயம் பண்ணுறவங்க விவசாயத்தை விட்டுறாதீங்க, மரமட்டைகளை பண்ண வேண்டாம். ஓகே, விவசாயத்தை வாழ வைப்போம்.